நான் முதல்வன் திட்டம் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் தற்போது பல்வேறு விதமான ஒரு புது ஐடியாக்களோட நிறைய கல்வி திட்டங்களை பயிற்சிகளை மேற்கொண்டு வர்றாங்க. குறிப்பா இது யூபிஎஸ்சி எக்ஸாம் சொல்லக்கூடிய ஐஏஎஸ் தேர்வுகளுக்கு மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கக்கூடிய ஒரு சமயமாக மாறி இருக்கிறது. குறிப்பா இரட்டிப்பாக இதனுடைய தற்போது மாணவர்களுடைய சேர்க்கை, அதனுடைய ஸ்டைஃபன், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. இதற்கு பின்னணியில இருக்கக்கூடிய அரசினுடைய ஐஏஎஸ் பயிற்சி மையத்தினுடைய முதல்வர் நம்மளோடு இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம் சார். தொடர்ச்சியாக இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசினுடைய ஒரு பெரிய ஒரு சீரிய திட்டமாக மாறிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஐஏஎஸ் படிக்கக்கூடியவங்களுக்கு, அதற்கான அந்த பயிற்சி எடுக்கக்கூடியவங்களுக்கு இப்போ எவ்வளவு பலன் அளிக்கிறத பார்க்குறீங்க? இப்போ கடந்த 2-3 வருடமாக அதனுடைய அதாவது மொத்தமாக அதனுடைய கம்பைன்டு இம்பேக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அது தொடக்கத்தில் ஆரம்பிச்சு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ வந்து ரெட்டிப்பாக இருக்குது. அதாவது ஐஏஎஸ் பயிற்சி மையத்துக்கு நம்ம வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அதில் வந்து செலக்ட் பண்ணி நம்ம 1000 பேருக்கு மாதம் 7500 பத்து மாதத்துக்கு கொடுக்குறோம் பயிற்சிக்கு. மெயின் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா 25,000 கொடுக்குறாங்க. இன்டர்வியூ போகிறவங்களுக்கு 50,000 கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து முக்கியமான முன்னெடுப்பு. இது வந்து இந்த வாட்டி 22,000 பேர் எழுதினாங்க அந்த எக்ஸாம். அது எழுதி நம்ம இந்த மாதிரி லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 700 பேர் தமிழ்நாட்டிலேருந்து மெயின் எக்ஸாம் எழுதுக்கு செலக்ட் ஆனாங்க. வழக்கமாக அங்கே 220 சீட் உண்டு நம்ம ஆல் இந்தியா பயிற்சி மையத்தில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபில் ஆகாது. அதுக்கு முன்னால் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 150, 170 அந்த மாதிரி தான் வரும். இந்த வாட்டி வந்து 400 பேர் அப்ளை பண்ணிட்டாங்க. அது மெயின் எக்ஸாமுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களே அவங்க வந்து கண்டிப்பாக பயிற்சி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி 220 தான். அப்போ கவர்மெண்ட்ல ஒரு இன்ஸ்டியூட் எடுத்தாங்க. பக்கத்தில் வந்து அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அப்புறம் அதில் இன் சர்வீஸ் ஆஃபீஸருக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் ஒரு 2 மாசம் போஸ்ட்போன் பண்ணிட்டு அங்க உள்ள ஹாஸ்டல்லாம் ஆக்குபை பண்ணி இந்த சீட்டை டபுள் பண்ணி மெயின்ஸ் கோச்சிங் நடத்துங்கன்னு ஒரு பெரிய வாய்ப்பு பண்ணி கொடுத்தாங்க. அதனால நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 320 பேர்கிட்ட நாங்க ட்ரெயின் பண்ணோம். சில பேர் வந்து ஆன்லைன்ல பண்ணாங்க, ஒரு 50-60 பேர் ஆன்லைன்ல பண்ணாங்க, மற்றவங்க இருந்து பண்ணாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து மெத்தட் ஆஃப் ட்ரைனிங், அதில் வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க. சீனியர் அஃபீஷியல்ஸ் எல்லாமே இதை எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு டிஜிடி இருக்காங்க, விக்ரம் கபூர் சார் இருக்காங்க, ஃபைனான்ஸ் சார் இருக்காங்க, எப்பி ஆச்சாரம் சார் இருக்கு, எல்லாருமே இருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய திட்டத்தின்படி இது வந்து ஒரு மாணவர்களுக்கு மிகவும் வரவேற்பு பெறக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குன்னா, அந்த மோடஸ் ஆபரண்டி எப்படி அதை செயல்படுத்தணும் அப்படின்னா, அகடமிஷியன்ஸ் நிறைய இல்லாமல் இந்த எக்ஸாம் எழுதினவங்களே வச்சு அலுமினியை வச்சு ட்ரெயின் பண்ணுறது, அந்த மாதிரியான மெத்தடு அதில் நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அது நிறைய பேர், நான் இதில் 20 வருஷமா அந்த ஃபீல்டு இருக்கிறேன். என்னுடைய ஸ்டூடெண்ட் சுதாகர், அவர் ஆஃபீஸர் இருக்காரு, அவர் மிஷன் டைரக்டர் இருக்காரு நான் முதல்வனுக்கு. அப்புறம் காயத்ரி குரூப் ஆஃபீஸர், இது மாதிரி நிறைய பேர் நாங்கள் வந்து ஒரு பெரிய டீம், என்எம் டீம் சொல்லிட்டு அவங்களே இருந்ததுனால அவங்களுக்கு வந்து அந்த சதயம் கேட்கறது அது எல்லாமே ரொம்ப எளிதாக இருந்துச்சு. மாணவர்களுக்கு ஃபீல் பண்ணி நல்லா பண்ணாங்க. அதனால வந்து நல்லா வந்திருக்கு. சார், இப்போ நம்ம டெல்லி போன்ற பெரிய முக்கியமான நகரங்களை பார்க்கும்பொழுது அங்கே குறிப்பாக அந்த பிரைவேட்டினுடைய இன்ஸ்டிடியூஷன் தான் பெரிய அளவில் சக்ஸஸாக கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் அப்படிதான் இருந்துச்சு. ஆஃப்டர் 21 அப்புறம் நம்ம வந்து இப்போ அரசினுடைய இந்த அகாடமிக்கான ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அந்த மார்ஜின் எப்படி பிடிச்சிங்க? இல்லை, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அரசில் 2 இது இருக்கும். கவர்மெண்ட் வேலைன்னு எல்லாரும் விரும்புவாங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் விரும்புவாங்க. பட் ஆனால் கவர்மெண்ட் பள்ளிங்க அதுவும் மாறிட்டு இருக்கு. நம்ம பெருமையெல்லாம் மாறிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் பிரீமியர் இன்ஸ்டியூஷன் இப்போ ஐஐடி, ஐஐஎம்லாம் எப்படி இருக்கு, அந்த தரத்துக்கு கவர்மெண்ட் வந்து இங்கே வந்து ஃபுட் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், அகாமடேஷன் இருக்கட்டும், நீங்கள் ஸ்டூடெண்ட் பேசுனீங்கன்னா தெரியும், நிறைய விதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 4,500 ஃபுட்டுக்கு மட்டுமே மந்த்லி செலவு பண்ணுறாங்க, கோச்சிங்க்கு தனி. அதுபோக நிறைய ஃபண்டிங் வந்து நல்லா பண்றதுனால நல்ல ஃப்ரீடமோட பண்ண முடியுது. நல்ல குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி. இப்போ படிக்கிறாங்க, நைட்டு 12 மணி நேரம் படிக்கிறாங்கன்னா 12 மணிக்கு கூட டீ கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி டீ எப்பனாலும் குடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுக்குறது. வைஃபை ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணி கொடுக்குறது. இது ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன், மென்டரிங், ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு நீங்க என்ன மார்க் குறைஞ்சிருக்கீங்க என்ன அப்படின்னு பாக்குறது. இப்போ கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ல தான் இது பண்ண முடியும். நம்ம வந்து ஒரு அர்ப்பணிப்போட பண்ணா, பிரைவேட் இன்ஸ்டியூட்ல ஃபீஸ் கட்டிட்டாங்கன்னா அவங்க வேலை முடிஞ்சிடும். அதனால அந்த அடிப்படையில் இல்லாமல் இது கவர்மெண்ட்ல இருந்து ரொம்ப இந்த லாப நோக்கம் இல்லாம சர்வீஸ் மைண்டட்ல பண்றதுனால இந்த வாட்டி ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. எப்போதுமே அப்படிதான் பண்றோம். பட் இந்த வாட்டி வந்து நான் முதல்வன் திட்டம் கொடுத்த ஒரு இம்பீட்டஸ்னால இது ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. இப்போ நம்ம குறிப்பா பார்க்கும்பொழுது இப்போ நம்ம கவர்மெண்ட்ல ஃபீஸ் வந்து முழுமையா இல்லை, அது இல்லாமல் அவங்களுக்கு ஸ்டைஃபனும் கொடுக்குறோம். இப்போ நம்ம பிரைவேட்ல வந்து இன்னமும் படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு செலவு ஆகும்? இப்போ நம்ம இதுல எவ்வளவு அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும்? முக்கியமான கேள்வி நீங்க கேட்டது. பிரைவேட்டோட கம்பேர் பண்ணும்போது செலவு வந்து இப்போ வந்து இங்க நம்மள்ட்ட யாரு ட்ரைனிங் எடுக்க வருவாங்கன்னா, அஃபோர்டபிலிட்டி இப்போ வந்து 2 லட்ச ரூபா பிரைவேட்ல படிச்சாலும் 2 லட்ச ரூபா ஆகும். இப்போ இவங்களுக்கு வந்து 2 லட்ச ரூபா சேவ் ஆயிருது இங்க வந்து படிக்கும்போது. இன்னும் நீங்க 2 லட்ச ரூபா கொடுத்து படிச்சாலும் நீங்க பாஸ் பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ 3 வாட்டியோ 4 வாட்டியோ படிக்க வேண்டியிருக்கும். ஒரு அட்டம்ப்ட்ல எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க சொல்ல முடியாது. அப்போ ஒரு வாட்டி செலவு பண்ணா கூட அடுத்த வாட்டி அவங்களால பண்ண முடியாது. ஸோ அதனால இப்போ வந்து ஒரு ஏழை விவசாயினுடைய மகள் அல்லது ஒரு ஓட்டுநருடைய மகள், அந்த மாதிரி மகன், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து படிச்சிருக்காங்க. ஒரு டெய்லரோட பையன், அது மாதிரி நிறைய பேர் படிச்சு இப்போ கிளியர் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு மாற்றம், ஒரு சமுதாய மாற்றம் வர்றதுக்கு அரசு நிறுவனம் தான் எப்போதுமே உதவ முடியும். இப்போ
சடனா வந்து இப்போ 220 சீட்டு தான் இருந்துச்சு. ஸோ 400 சீட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னும் போது அதுக்கான அந்த எப்படி அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணீங்க? அது இமிடியேட்டா கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணி? உண்மையில அது கவர்மெண்ட் தான் பாராட்டணும். அவங்க அரசுல வந்து ரெட் டேபிசம் சொல்லுவாங்க, ரொம்ப தாமதமாகும் சொல்லிட்டு அரசு வந்து இதுல வாய்மொழியாவே முதல்ல எங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க. நிதித்துறை செயலாளராக இருக்கட்டும், எங்க இப்போ டிஜிடியா இருக்கட்டும், எங்க டைரக்டர் ஜெனரல் உடனே முடிவு பண்ணி ஹெச்ஆர்எம் செக்ரட்டரி எல்லாருமே அதுக்கான அலுவலர்கள் எல்லாருமே நம்ம முதலமைச்சருடைய கவனத்தில் வந்து துணை முதல்வர்கள் கவனத்தில் வந்து உடனே எல்லாமே சாங்ஷன் ஆகி அதுக்கப்புறமா நாங்க எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அப்புறமா வந்து அரசாணை வரும் எல்லாமே நம்பிக்கையோட செயல்படணும் இல்லையா, அதுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அவ்வளவும் பண்ணி ரூம்லாம் எங்கள்கிட்ட இருக்கு. வேற ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் பதில் 100 இன்ஸ்டியூட் எடுத்துக்கிறோம். சாப்பாடு இப்படி போட்டதுக்கு பதிலாக எப்படி நம்மள்ட்ட பணம் இருக்கும் இல்லையா, அது வந்து அதுக்குள்ள வந்துடும். அந்த ஒரு 15 நாள் 20 நாளைக்குள்ள அதுக்கான அஷூரன்ஸ் கொடுக்கணும்ல கவர்மெண்ட்ல இருந்து, அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதனால நாங்கள் இம்ப்ளிமெண்டட் சக்சஸ்ஃபுல்லி. இவ்வளவு வேகமா அரசு எந்திரம் செயல்பட்டது அப்படிங்கிறது முக்கியமான காரணம். சார் கிட்டத்தட்ட ஒரு 22,000 பேர் மேல எக்ஸாம் எழுதிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இவங்க எப்படி தேர்வாகிறாங்க சார்? அதுக்குன்னு ஒரு பயிற்சி இருக்கா? அதுக்குன்னு ஒரு பயிற்சி இருக்கு. நம்ம வந்து குடிமைப்பணி ஆற்றுப்படைன்னு ஒன்று பண்றோம். ஐஏஎஸ் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விழிப்புணர்வு, ஏற்கனவே வெற்றி பெற்ற மாணவர்களுடைய பேட்டிகள், அதெல்லாம் எங்களுடைய சேனல் ஒன்று இருக்கு. ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர், ஏஐ ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் சிஎஸ்சிசி, ஏஐசிஎஸ்சிசி யூடியூப்ல பார்க்கலாம். இந்த சேனல்ல போனீங்கன்னா அதுல ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு இருக்கு. இன்னும் நிறைய கிளாஸஸ் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அவங்க. ஸோ அதெல்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடலாம். எந்த ஏஜ்க்கு அப்புறம்? ஜென்ரலி காலேஜ் முடிச்ச உடனே, காலேஜ் படிக்கும் போது ஃபைனல் இயர் இருக்கும்போதே ஆரம்பிக்கலாம். நாங்க வந்து குடிமைப்பணி ஆற்றுப்படைங்கிற ப்ரோக்ராமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். காலேஜ்லேயே அந்த அவேர்னஸோட வந்தாங்கன்னா யங்கஸ்ட் கேட்ச் தம் யங், சின்ன வயசுலேயே வந்து அவங்க ஐஏஎஸ் ஆயிடலாம். சார் இப்போ நம்ம ஐஏஎஸ் ஆனாதான் சம்பளம்ன்றதை தாண்டி படிக்கும் போதே சம்பளம்ன்ற மாதிரி அரசு வந்து பண்ணுது. என்னன்னதுக்கு எவ்வளவு ஸ்டைஃபன் கிடைக்கும் சார்? இது ரொம்ப ஒரு முக்கியமான முன்னெடுப்பு, அரசு முன்னெடுப்பு. 7,500 ரூபாய் பிலிமினரி எக்ஸாம் படிக்கிறதுக்கு 10 மாசம் கொடுக்குறாங்க. மாசம் 7,500 ரூபாய் கொடுக்குறாங்க. அது போக 75,000 ரூபாய் வந்துடும். அப்புறம் அது போக இங்க தங்கி படிக்கிறதுக்கு அந்த நீங்க வாங்கிட்டு நீங்க எங்கேயும் படிக்கலாம், பிரைவேட்ல படிக்கலாம், படிச்சுக்கலாம். சில பேர் வெளியில படிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இந்த வாட்டி 155 பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. அதுல 87 மாணவர்கள் அரசு இதில் படிச்சவங்க. இதுல என்ன வித்தியாசம்னா, எங்கள்கிட்ட படிக்கணும்னா எக்ஸாம் எழுதி டாப் மார்க் எடுத்தாதான் படிக்க முடியும். மற்றபடி வெளியில படிக்கணும்னா நீங்க யார் வேணாலும் எப்படினாலும் படிச்சுக்கலாம். பணம் இருக்கவங்க யாருனாலும் சேர்ந்து படிச்சுக்கலாம். ஸோ அதனால எங்களோட ரிசல்ட் வந்து நல்ல ஒரு ஹை ரிசல்ட் வந்திருக்கு. அது மாதிரி இதில் நான்முதல் திட்டத்தில் 18 மாணவர்கள் 155 மாணவர்கள் இங்க அரசு பயிற்சி மையத்தில் ஒன்று உறவிட பயிற்சி, ரெசிடென்சியல் கோச்சிங் எடுத்து அப்புறம் வந்து ஆன்லைன் கோச்சிங் எடுத்து பண்ணுவாங்க. இந்த வாட்டி தான் ஆன்லைன் கோச்சிங் அறிமுகப்படுத்தணும். ஸோ அதனால அது ஒரு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. மெயின் எக்ஸாமுக்கு வந்து 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க நெட்டா. அது ஒரு 45 நாள் தான் வரும். அதனால இன்டர்வியூக்கு வந்து ஒரு 1 மந்த் 1 or 2 months தான். அதுக்கு மொத்தமாக 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. மெயின் எக்ஸாமுக்கு 25,000, இன்டர்வியூக்கு பர்சனாலிட்டி டெஸ்ட் சொல்லுவோம், ஆளுமை தேர்வு, அதுக்கு 50,000. சோ கிட்டத்தட்ட நம்ம இந்த ஐஏஎஸ் படிக்கணும்ன்ற கனவு மட்டும்தான் இளைஞர்களுடைய இது. மற்றபடி எல்லாமே அரசு வந்து அதுக்கு பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் மொத்தம். நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ எல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய். சாப்பாடு எல்லாம் போக இங்க தங்கி படிச்சாங்கன்னா அது போக இந்த ஸ்டைஃபண்ட் கிடைக்குது. இப்போ நம்ம லாஸ்ட் இயரே இதுக்கான ரிசல்ட் நம்ம பார்த்தோம்ல சார். ஏன்னா இப்போ தேர்வினுடைய முடிவுகள்லயே வந்து பெரிய சேஞ்சஸ் இருக்கு. லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 48 பேர் கிளியர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அப்படியே டபுள் ஆயிருக்கு, 87 ஆயிருக்கு இந்த வாட்டி. இது வந்து ரொம்ப முக்கியம். ஆமா, பாஸ் பண்ணவங்க மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணி இப்போ இன்டர்வியூ போறவங்க 87 பேர் போறாங்க நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து. அது மட்டும் இல்லாம இப்ப அரசு வந்து ஒரு பெரிய இது வந்து அண்ணா நகர்ல கட்ட போறாங்க, பல மாடி பில்டிங். அதுல வைக்கும்போது இன்னும் நிறைய பேர் நம்ம படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது அரசு ஏற்கனவே அறிவிச்சிருச்சு. அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட போகுது. சார் ஆனா இப்போ ஓவராலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐஏஎஸ் தேர்வுக்கான செலக்ட் ஆகிறவங்க ஒரு 200 போஸ்டிங் அந்த மாதிரி தான் வரும். ஸோ நம்ம இருந்தாலும் அரசு வந்து இவ்வளோ பெரிய மெனக்கடல், இவ்வளோ செலவு பண்ணணும், இவ்வளோ பெரிய 87 வந்திருக்கு. அடுத்து நம்ம ஒரு 100 பேரை இலக்கா வச்சிருப்போம். ஸோ இவ்வளவு மெனக்கடல் அப்படிங்கிறது தேவை எப்படி இருக்குது? இது ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்பிரேஷன். அதாவது மாணவர்கள் அதுதான் கையில தான் எதிர்காலம் இருக்கு. எல்லாருக்குமே நம்ம யார் ஜெயிப்பா யார் தோப்பான்னு தெரியாது. அப்ப எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் இல்ல. அது வந்து கிடைக்காது எல்லாருக்குமே. நான் நினைச்சிருந்தா படிச்சிருந்தா ஐஏஎஸ் ஆயிருப்பேன்னு சொல்லலாம். நீங்க படிக்கிறீங்க, நியூஸ் வந்தோடனே பாப்பீங்க, ஒரு புரோட்டா கடைக்கார பையன் ஐஏஎஸ் ஆனார் அப்படின்னு பாப்பீங்க. அதுக்கான வாய்ப்பு கொடுக்கறது, அது எப்படி ஆனாரு அப்படின்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு நிறைய பேர் கொடுக்கணும்னா கவர்மெண்ட் தான் கொடுக்க முடியும். அதை உணர்ந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஃபண்ட் பண்றாங்க. கவர்மெண்ட் எவ்வளவு திட்டங்கள் செயல்படுத்துது. மாணவர்கள் நோக்கில் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிற நோக்கத்தில் சேவை மனப்பான்மையோட வரணும். அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. அவங்களுக்கு எத்திக்ஸ்லாம் இருக்கு, அறநெறிகள்லாம் இருக்கு. இப்ப அரசாங்கம் நம்மளை படிக்க வச்சது அப்படின்னா அவங்க வந்து இன்னும் நல்ல சேவை மனப்பான்மையோட வருவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். மிக்க நன்றி சார். இப்போ நான் முதல்வன் திட்டம் இப்போ ஐஏஎஸ்க்கு மட்டும் இல்லாமல் பல வகையில் வந்து இளைஞர்கள் வந்து கவர்ந்துட்டு இருக்கு.
ஸோ ஓவராலாக இந்த ஆண்டு எவ்வளோ பேர் வந்து நான் முதல் திட்டம் மூலிமா பயனடைகிறாங்க அந்த மாதிரியான டேட்டாஸ் ஆக்சுவலி இது வந்து ஒரு பகுதி. நாங்கள் இப்போ ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் சென்டருங்கிறது நான் முதல் ஒரு பகுதி. இது இல்லாமல் பல்வேறு துறைகளை செயல்படுது. அது அரசுடைய முன்னெடுப்பின் கீழே வருது. இப்போ எங்கள் இதில் மிஷன் டைரக்டர் மிஸ்டர் சுதாகர் இருக்காரு. இது மாதிரி பள்ளிக்கல்வித்துறையில் செயல்படுத்துகிறோம். கல்லூரி கணவன் படிக்கிறதுக்கான கைடன்ஸ் அதுவும் நான் முதல் திட்டத்தின் கீழே தான் வருது. இந்த மாதிரி பல்வேறு விதமான தனித்தனியான ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்கு, திறன் வளர்ச்சி துறை. அதில் நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க, லாங்குவேஜ் ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு திட்டத்தின் கீழே நம்ம பள்ளி மாணவர்களை +2 மாணவர்களுக்குன்னு சில கோர்ஸ், கேர்ள்ஸுக்குன்னு சில கோர்ஸ், பாய்ஸுக்குன்னு சில கோர்ஸ், அப்புறம் இன்ஜினியரிங்ல படிக்கிறவங்களுக்கு பர்டிகுலர் கோர்ஸ், அதாவது இப்போ பிளாக் செயின் டெக்னாலஜி அந்த மாதிரியான கோர்சஸ், அந்த மாதிரி மொத்த மாணவர் சமுதாயமும் எந்த இதில் இருந்தாலும் பயனடைகிற மாதிரி பல்வேறு விதத்தில் நான்கு திட்டங்கள் வந்து அது ஒரு ஆலமரம் மாதிரி வைங்களேன், எல்லாத்துக்கும் விழுது விட்டு போய்கிட்டே இருக்கு. மிக்க நன்றி சார். தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சருடைய கனவு திட்டமாக இருக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டத்தின் மூலியமாக ஐஏஎஸ் தேர்வுக்கு தயாராகக்கூடியவர்களுக்கு பிரிலிம்ஸ்ல தேர்வான 7,500 ரூபாய், அதே போல வந்து மெயின்ஸ் கிளியர் பண்றவங்களுக்கு 25,000 ரூபாய் ஸ்டைஃபன், படிப்பதற்கான முழு செலவையும் அரசு வந்து ஏற்றுக்கொள்கிறது. குறிப்பா அதனுடைய பலனா கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு 2 மடங்கு ஐஏஎஸ் தேர்வில் வந்து வெற்றி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இருந்தது. இந்த ஆண்டு அதை காட்டிலும் இன்னும் கூடுதலாக ஐஏஎஸ் தேர்வு செய்யக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து அதிகரிப்பார்கள் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.